நம்ம மார்க் 11:15-19 இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறத பார்க்கிறோம். வியாபாரிகளும் காசுக்காரரும் அந்த நாட்கள்ல தூர தேசத்திலிருந்து வந்த மக்களிடம் அநியாயமாய் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கொண்டு வர முடியாத பலிக்கான மிருகங்களையும் வெளிநாட்டு பணமாற்று முறை காரியத்திலும் அதிக லாபம் சம்பாதித்து தேவாலயத்தை ஒரு வியாபார ஸ்தலமாக்குறாங்க. வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கூட இதற்கு உடந்தைகளாய் இருந்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் சங்கீதம் 69:9 கூறப்பட்டுள்ள உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்பதும், ஏசாயா 56:7 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்பதையும் நம்ம இதுல பார்க்கிறோம். இதுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தையும் பக்தி வைராக்கியத்தையும் லஞ்சம் ஊழல் போன்ற காரியங்களை எதிர்ப்பதும் நமக்கு தெரியுது. ஏரோது ராஜா கட்டிய அந்த தேவாலயத்துல பிரதான ஆசாரியர் மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் யூதர்கள் அதை அடுத்த பரிசுத்த ஸ்தலத்திலும் நுழைய முடியும். பிரஜாதியாராகிய மற்றவர்கள் வெளி பிரகாரத்தில் மட்டும்தான் நுழைய முடியும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம்தான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து நாம் எல்லாரும் அதன் உள்ள பிரவேசிக்கும் கிருபை கிடைத்தது. இந்த வெளி பிரகாரத்துல புறஜாதிகள் மட்டும் நுழையிற இந்த இடத்துலதான் இந்த காரியங்கள் நடந்ததுனால புறஜாதிகள் அந்த இடத்துல வந்து தேவனை தரிசிக்க முடியாதபடி அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் போல காட்சியளிக்கிறது. இதை தேவன் வெறுத்து அவங்களை எல்லாருடைய காசுக்காருடைய பலைகளையும் அவர் தட்டி விட்டு எல்லாரையும் விரட்டி அடிக்கிறத பார்க்கிறோம். அப்படியாய் அவருக்கு ஒரு பரிசுத்த கோபம் இதுல வெளிப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6:19-20 நம்முடைய சரீரம் தேவனாகிய கர்த்தர் தங்கும் ஆலயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கிரயத்திற்காக கொல்லப்பட்டவர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நாமே அந்த ஆலயம். தேவன் அதில் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அசுத்தத்தில் தேவன் பிரவேசிக்கவே முடியாது. தேவன் பக்தி வைராக்கியம் இதில் காட்டுகிறார். நம்மை நாமே சோதி தருவோம். இயேசுவின் வெளியேற பெற்ற ரத்தத்தால் கிரயத்திற்காக கொல்லப்பட்டவர்களாகிய நாம், நம் சரீரம் அவர் தங்கும் ஆலயமாய் பரிசுத்தமாய் உள்ளதா? இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். நாம் நம்முடையவர்கள் அல்ல என்று இந்த வசனம் சொல்லுது. நம்முடைய சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவாலயத்தில் ஆராதனை ஜெபம் எப்பொழுதும் ஏறெடுக்கப்படுவது போல நம்முடைய சரீரத்திலும் எப்பொழுதும் அது ஒரு ஜெப வீடாய், தேவன் தங்கும் ஆலயமாய், அவரை ஆராதிக்கிற ஸ்தலமாய் இருக்கணும். நாம் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்போம். தேவன் நம்மில் தங்கி பெரிய காரியங்களை செய்வாராக.